ஸ்கூல் வேன் மேல ட்ரெயின் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கு. இது எங்க நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, இது யார் மேல தப்பு, அரசாங்கம் என்னதான் பண்ணிட்டு இருக்கு, எத்தனை மாணவர்கள் உயிரோட இருக்காங்க, எத்தனை மாணவர்கள் உயிரோட இல்ல, இந்த வீடியோல எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், என் பேர் சுரேந்தர். அதாவது இன்று காலை 7:30 மணி அளவில் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் அங்கே ஒரு ரயில்வே கேட் இருந்திருக்கு. அங்கே ரயில்வே கேட் எப்பவுமே ஒரு 7:30 அளவில் ட்ரெயின் கிராஸ் ஆகும். இன்னைக்கும் பார்த்து அந்த கேட் கீப்பர் அந்த கேட்டை பூட்டாதனால இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அந்த டயத்தில் ஸ்கூல் வேன் போயிருக்கு. கிருஷ்ணசாமி என்ற மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வேனு கிராஸ் ஆகிருந்திருக்கு. அப்போ ட்ரெயின் அந்த ஸ்கூல் வேன் மேலே மோதி சுமார் 20 மீட்டர் தூரத்துக்கு இழுத்து சென்று அப்பளம் போல நொறுங்கி இருக்கு அந்த ஸ்கூல் வேனு. ட்ரெயின் அடிச்சுட்டு அந்த ஸ்கூல் வேனை இழுத்துட்டு போயிருக்கு. இப்போ பொதுமக்கள் எல்லாம் அங்கே வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த பொதுமக்கள் ஒருத்தாள் ஓடி போறாரு, பசங்களை காப்பாற்றிருக்கு. அப்போ கரண்ட் கம்பி அறுந்து விழுந்திருக்கு. அப்போ அந்த ஆள் மேலே கரண்ட் கம்பி பட்டு அந்த ஆள் தூக்கி வீசப்பட்டிருக்காரு. அந்த ஆள் உயிர் தப்பிச்சிட்டாரு, அது பிரச்சனை இல்லை. அதே அரசாங்கம் மேலேதான் இதெல்லாம் தப்பு. முறையா மொழி தெரியாத ஒரு ஆளை வேலைக்கு வச்சு அதில் எத்தனை பேர் பயணிச்சிருக்காங்க? மொத்தம் 5 பேர் அந்த ஸ்கூல் வேனில் போயிருக்காங்க. டிரைவர் ஒருத்தாள், 4 மாணவர்கள். இதில் 3 மாணவர்கள் இறந்துருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. அதில் யார் யாரு? அக்கா தம்பி, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிக்கிற அக்கா, 10ஆம் வகுப்பு படிக்கிற தம்பி, 2 பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க 2 பேருமே இறந்துருக்காங்க. இன்னொரு பையன் 6ஆம் வகுப்பு படிக்கிறான், அவனும் இறந்துருக்கான். ஒரு பையன் 11ஆம் வகுப்பு படிக்கிறான், அவன் உயிர் தப்பிச்சிருக்கான். ஒரு டிரைவர், மொத்தம் 2 பேரும் உயிர் தப்பிச்சிருக்காங்க. 3 பேர் இறந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அரசாங்கம் தான் காரணம். ஒரு மொழி தெரியாத ஆளை வேலைக்கு வச்சு, அதான் அந்த ஆளு கேட் கீப்பர் தண்ணி அடிச்சுட்டு தூங்கியிருக்கான்னு சொல்றாங்க பொதுமக்கள். தூங்கிட்டு இருக்காரு. என்னைக்குமே அந்த கேட்டு க்ளோஸ் ஆயிருமா 7:30க்கு. ட்ரெயின் எப்பவுமே அந்த டயத்துக்கு கிராஸ் ஆகும். நிறைய மக்கள் வேலைக்கு போவாங்க 7:30 மணிக்கு. நிறைய பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க. நிறைய அந்த டயத்துல எத்தனை பேர் கிராஸ் பண்ணுவாங்க? அப்ப கேட்டு பூட்டாம இருந்து சிக்னல் போடலன்னு சொல்லி இந்த கேட் கீப்பர் சொல்றான். டிரைவர் என்ன சொல்றாரு? கேட் கீப்பர் கேட்டை பூட்டல, அதனாலதான் நான் போனேன் அப்படின்னு சொல்லி டிரைவர் சொல்லியிருக்காரு. அதனால யார் மேல தப்பு? கேட் கீப்பர் மேலதான் தப்பு. முறையா கேட்டு பூட்டிருந்தா எதுக்கு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துக்க போகுது? கேட் கீப்பர் பேர் பகத் சர்மா. அவன் அந்த கேட் கீப்பர் தான் டெய்லியும் கேட்டை பூட்டணும், டெய்லியும் கேட்டை திறக்கணும். இன்னைக்கும் பார்த்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. பொதுமக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? அவன் தண்ணி அடிச்சு தூங்கியிருக்கான், ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு தூங்கி இருந்திருக்கான், எப்பயுமே கரெக்டா பூட்டிடுவான், இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கான், ஆனா அவனுக்கு தமிழ் தெரியாது, ஹிந்திக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதோ ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு தூங்குனாரோ என்னன்னு தெரியல. அதனால இதே மாதிரி நிறைய ஸ்கூல் வேனு, நிறைய பொதுமக்கள் அந்த கேட்டை கிராஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு வேன் மட்டும்தான் இழுத்து சென்று நொறுங்கி இருக்கு அப்பளம் போல. பகத் சர்மாவை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5 நிமிஷம் லேட்டா போறதுனால தப்பே கிடையாது. எல்லாத்துக்கும் தான் நான் சொல்றேன். சிக்னல் போட்டாங்களா, ஒரு 5 நிமிஷம் பொறுமையா போங்க, அப்படியே அவசரமா போகாதீங்க. அதே மாதிரி கேட்டு பூட்ட போறாங்களா, பொறுமையா வேகமா போகாதீங்க. கொஞ்ச நாள் நின்று போறதுனால ஒரு தப்பு நடக்க போறது இல்லை. இது மாதிரி வேகமா போறதுனாலதான் இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுறது, நிறைய பேர் இறக்குறாங்க. இப்பதான் நிறைய சம்பவம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல சரி, இந்தியாவிலையும் சரி. ஸோ அரசாங்கம் இதுக்கு பதில் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.